சொல்லு. பொதுவா ஒரு ஹீரோ கடைசி வரைக்கும் வந்து லவ் ஹீரோவா இருந்தார் அப்படின்னா அவர் என்ன ஆகும், என்ன நிலைமைக்கு போவார்ன்றத பத்தி சாக்லேட் பாய் சாபம் அப்படின்ட்டு வீடியோல பார்த்துருப்போம். உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். அதே மாதிரி ஒரு ஹீரோ என்ன ஆகணும், எப்படி இருந்தா வந்து கையை கடைசியும் காப்பாற்றலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த தெளிவாக பார்க்க போறோம். அதாவது தமிழ் சினிமாவோட ஃபேண்டம் பத்தியும் ஹீரோ வர்ஷிப் பத்தி அதில் தெளிவாக பார்க்க போறோம். உண்மையிலே நல்லதா கெட்டதா, இதனால யாருக்கு லாபம், இதனால என்னென்ன ஒரு எப்படி வருமானம் வரும், எப்படிலாம் இது இப்படியே நடக்குது அப்படின்றத பத்தி ஆக்சுவல் பார்க்கலாம். பார்த்துருவோம். வீடியோ பார்த்துக்கு முன்னாடி நீங்க எந்த ஹீரோவோட ஃபேனு, இந்த ஃபேன் பாய் சமம் பண்ணிட்டு இருக்கீங்க, வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது, எவ்வளவு சம்பாதிச்சீங்க அப்படின்றத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. ஓராசில போயிடலாம். நான் காமசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. பொதுவா ஒரு சினிமாவில் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருந்தாலுமே ஹீரோன்றவரு வேற, ஹீரோன்றது வேற, ஆக்டர் அப்படின்றது வேற. அது ஒரு மெல்லிசான கோடு. கோட்டுக்கு இந்த பக்கம் நம்ம கெத்து, அந்த பக்கம் போனோம். இதான் சொன்னா பல வீடியோல சொல்லியிருப்பேன். சிங்கமுத்தமும் ஆக்டர் தான், கோவை சர்லாவும் ஆக்டர் தான். அதே மாதிரி தளபதி, எஸ்கே, விஜய் சேதுபதி, நம்ம எஸ்டிஆர்லாம் கூட ஆக்டர்ஸ் தான். பட் இவங்க வேற, அவங்க வேற. ஏன்னா யாருமே போயிட்டு சிங்கமுத்து நடிச்சிருக்காருன்ட்டு சிங்கமுத்து நடிச்ச படத்துக்கு போயிட்டு பேனர் அடிச்சு பால் அபிஷேகம்லாம் பண்ண போறது இல்ல. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சி அலையறீங்கடா அந்த ஒரு இது ஃபர்ஸ்டே பார்த்தே ஆளுண்டா அப்படின்னு சொல்ல போறது இல்ல. ஆன்லைன்ல சிங்கமுத்து ஃபேன்ஸ் விசஸ் வடிவேலு ஃபேன்ஸ் அப்படின்ட்டு அசிங்கமா திட்டிக்க போறது இல்ல. எப்படி 50 கொடுக்க, எப்படி 50 கொடுக்க. இதெல்லாம் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோக்களோட ஃபேன்ஸ் தான். சொன்னா ஒரு ஆக்டர் ஒரு ஹீரோவா இருக்காரு, அவரோட கரியரை வந்து கடைசியிலே காப்பாத்திக்கணும் அப்படின்னா அவர் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் தான். எடுத்த உடனே எல்லாரும் ஆக்ஷன் பண்ண முடியாது, அது சில பேர் தான் அமையும். உதாரணத்துக்கு விஷால் அண்ணன் சண்டைக்குள்ளே அமைஞ்சது பத்தி ஆக்ஷன் ஹீரோவா, அந்த மாதிரி எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? சில ஹீரோக்கு வந்து முதல் லவ்வபிள் பாயா, பக்கத்துட்டு பையன் மாதிரியான ஹீரோ கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் வந்து பரிச்சயம் ஆவாங்க. உதாரணம் சொன்னா அப்படின்னா நம்ம எஸ்கே அண்ணா யாரு, ஜீவா. ஓகே, ஜீவாவும் அந்த மாதிரி தான். அதே மாதிரி நம்ம எஸ்கே அதே மாதிரி தான். எஸ்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது வந்து இந்த ரெமோ இளைஞர்களை கெடுப்பது எப்படி, நக்கல்யா அவனுக்கு ஸ்டாக்கிங் செய்வது எப்படி, அதுக்கு தனி வீடியோ வச்சிருக்கேன் தனியாக சொல்றதை பற்றி. ஸ்டாக்கரிங் செய்வது எப்படி அப்படிலாம் படம் எடுத்து இளைஞர்களோட நல்ல பாதையை அமைச்சிருப்பாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமரன் பட முடியுமா, ஒரு ஆக்ஷராக மாட்டாரு. அடுத்து மதராசி பட முடியுமா, ஒரு பியூர் ஆக்ஷராக வந்து மாட்டாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட் மேப்பிங் அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா அவர் வந்து காலகாலத்துக்கும் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஃபீல்டில் இருக்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரோடு தான் இது. இந்த ரோட் மேப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் ஆக்ட்ரஸ், ஹீரோஸ், சூப்பர் ஸ்டார்ஸ் யாருமே சரியா ஃபாலோ பண்ணல. உதாரணத்துக்கு பாகவதர், அதாவது தமிழ்ஸா ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க பாகவதர். அவர் பாத்தீங்கன்னா இந்த அடியெல்லாம் இல்ல, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. வெளியே வந்து பார்க்கும்போது இவன் ஒண்ணுமே இல்லாம கரைஞ்சு காணாம போயிட்டாரு. பட் அவருக்கு அப்புறம் வந்து எம்ஜிஆர் இந்த ஃபேண்டம் கரெக்டா எப்படி யூஸ் பண்ணிக்கணும், எப்படி இது பண்ணிக்கணும்ன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க தமிழ் சினிமா ஆக்டர்ஸ். நான் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசல, ரியாலிட்டியா பேசுறேன். ஓகே, முதல்ல எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா முதல் 2-3 படம் நடிப்பாங்க, நடிச்சுட்டு ஒரு 5வது படத்துல 6வது படத்துல தான் பண்ணுவாங்க. அவங்க தெரிஞ்ச ஆளுங்க மூலியமா, நம்பிக்கை ஆளுங்க மூலியமா ரசிகர் மன்றம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்க இது மூலமா ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு இவங்களே காசு கொடுப்பாங்க ஃபிளெக்ஸ் ஆட்டுறதுக்கு, இது பண்றதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மக்களே காசு போட்டு ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பாங்க. உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஆக்டருக்குன்னு ரசிகர் மன்றம் தனியா இருக்கும், அவங்களோட அபிஷியல்ஸ் இருக்கும். பட் சிலது பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸே ஆரம்பிப்பாங்க. ஊருக்கு முக்குல எங்கேயாவது ஒரு போனர் இருக்கும், நடிகர் பேர் போட்டு ரசிகர் நற்பணி மன்றம், ரசிகர் மன்றம்னு போர்டு வச்சிருப்பானுங்க. ரசிகர் மன்றம் நம்பரு அதெல்லாம் போட்டிருக்கோம். ஹீரோ எந்த படம் நடிக்கும் போது ஆரம்பிச்சாங்களோ அந்த போர்டு இருக்கும். சரியா சொன்னா எங்க மாமா ஒரு ஆம்பா சொல்லிருக்கேன் இல்லையா, இந்த டைம் பாத்தீங்கன்னா வந்து நாங்க இருந்து மாங்காடு, அந்த டைம் தான் மாங்காடு அந்த பக்கம். அந்த டைம் அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். டைம் இங்க பார்த்தாலும் அஜித் ஃபேன்ஸ் அடிச்சிருப்பானுங்க. என்ன பிரச்சனை, அந்த டைம் வந்து அஜித் ஏகப்பட்ட படங்கள் வந்து டிராப் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு டிராப் பண்றாங்க, பேரை மாத்திடுவாங்க. இந்த பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. சரியா சொன்னா மிரட்டல்னு ஒரு படம், மிரட்டல் படம் அடிக்க போறேன்ட்டு மிரட்டல் அப்படின்னு பேரை போட்டானுங்க. கூட மகா மிரட்டல் அப்படின்னு போட்டு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சானுங்க. அவனுங்க ஆரம்பிச்ச நேரமோ என்னவோ தெரியல, இந்த 2 படமும் அஜித் அடிக்கவே இல்லை. மிரட்டல் ஆகுது தெரியுமா, கஜினி அடிக்கிற படம் அவர் மிஸ் பண்ண சூர்யா கிட்ட போச்சு. இந்த மாதிரிலாம் கூத்து நடக்கும். பட் ஹீரோவை ஆக்ஷன் ஹீரோவா எப்போ மக்கள் எடுத்துவாங்க அப்படின்னா முதல்ல அவர் வந்து பரிச்சயம் எடுத்த உடனே வந்து ஆக்ஷன் எல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அடிச்சுனா நம்மளா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உதான் சொன்னா எஸ்கே வந்து காகி செட் வரும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, என்னடா ஃபைட்ல பண்ணிட்டு என்னடா ஆயிட்டு. இன்னைக்கு அமரன் நடிக்கும் போது ஓகே அடி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஹீரோ முதல்ல பரிச்சயம் ஆகணும். ஆமாங்க நல்ல பேர் அடிப்பாருங்க, ஆமாங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோங்க அப்படின்னு நம்ப வைக்கணும். நம்ப வச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து உங்களோட குடும்பத்துல கலக்கணும். தலை
அண்ணன்டா இரு அப்படின்ற மாதிரி. அப்போதான் ஒரு ஹீரோ வந்து கடைசி ஒரு ஒர்க்ஷாப் பண்ணிட்டே இருப்பாங்க. இதான் சொல்லலாம், நம்ம சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கலாம். சூப்பர் ஸ்டார் பல ஜென்ரேஷனா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் இருக்காரு. இன்னைக்கு இவ்வளவு வயசாகி இன்னும் ஹீரோ நடிப்பே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹீரோ ஒர்ஷிப் தான். அவர் தான் எல்லாம் அவர் தான். ரஜினி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஃபீல்டில் இருக்கிறதுக்கும் இத்தனை வயசு ஆகியுமே தாத்தா ஆகிட்டாரு, அடுத்து கொள்ளு தாத்தா ஆகிட்டாரு போல இப்போ வரைக்கும் ஹீரோ அடிக்கிறாரு அப்படின்னா அது காரணம் முக்கியமான விஷயம் கதை தேர்வு. ஒரு ஹீரோ என்னதான் கில்லுன்னு இருந்தாலுமே இன்னொரு விஷயம்ன்றது கதை தேர்வு. உங்களால் ஒரு கதையை கரெக்டாக சூஸ் பண்ண முடியல, நல்ல படம் சூஸ் பண்ண முடியல கையில் இருந்து அப்படின்னா ஈஸியாக அவங்க வந்து கையோட காலி பண்ணிடுவாங்க. இப்படி அழிந்தவர்கள் பல பேர் உண்டு இந்த இண்டஸ்ட்ரியில. ஆக்சுவலி அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்குலாம் டைம் இல்லைன்றதுனால தான் அவங்க மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. மேனேஜர் கிட்ட தான் எல்லாரும் கதை சொல்லுவாங்க, அவர் ஓகே பண்ணுவாரு. அப்படியா? கிளிப்பாங்க. என்னடா புசுக்கு மரியாதை பேசிட்ட? அப்படிலாம் கிடையாது. ஒரு என்னதான் மேனேஜர் இருந்தாலுமே நடிக்க போகுது ஆக்டர் தான். நாளைக்கு மேனேஜருக்கு சம்பளம் கொடுக்கணும்னா கூட அந்த ஆக்டருக்கு எல்லாம் ஒரு தேர்வு எடுக்கல அப்படின்னா நாளைக்கு அவ்வளவு கரியருக்கு ஆபத்து. மேனேஜர் அடுத்த ஆளா பார்க்க போயிடும். அப்படி உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? சரிப்பா. உதாரணம் சொன்னா அப்படின்னா இன்னைக்கு பல யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு சூர்யாவுக்கு கதை தெரிவிச்சு பண்ண தெரியல, அஜித்துக்கு வந்து கதை சூஸ் பண்ண தெரியலன்ட்டு வாய்க்கிலேயே வக்கடியா உட்காந்து பேசிட்டு இருக்காருல வலைப்பேச்சு அண்ணன் வந்து இன்னைக்குதான் யூடியூபர். முன்னாள் காலத்தில் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தலைவன் யாருன்னா ஆக்டர் ஸ்ரீகாந்தோட மேனேஜர், முன்னாள் மேனேஜர். இவர் தலைவன் வந்து சொல்றாருல சூர்யாவை கதை சூஸ் பண்ண தெரியலன்ட்டு. தலைவன் வந்து எந்த அளவுக்கு கதையை சூஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு அப்படின்றத முதல்ல பாருங்க. தலைவன் வந்து கதை சூஸ் பண்ண தெரியாம நல்லாட்டா துரத்து விட்டதுனாலதான் இன்னைக்கு கரியர் இல்லாம உக்காந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு நான் சொல்ல, ஸ்ரீகாந்தே ஒரு பேர்ல சொல்லியிருக்காரு. தலைவன் தான் வந்து பாலா படத்தெல்லாம் வேணான்ட்டாராமா. பாலா படம்லாம் வேணாடிட்டு ஏன் டாட் கடல் வந்து இவர் அடிக்க வேண்டிய படம் தானா ஸ்ரீகாந்த், அது வேணான்ட்டு தான் ஆயிடுச்சாமா. நான் சொல்றது போயின்னா இந்த இன்டர்வியூ இருக்கும், அதுல ஸ்ரீகாந்த் இன்டர்வியூ பாருங்க. கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஒரு படம், ஸ்ரீகாந்த் படம். அந்த படத்துல இவர் வந்து கோ ப்ரொடியூசர் கூட போட்டிருப்பாங்க நினைக்கிறேன், இவர் பேர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பினாமி பேர் தான் என்னன்றது. அதான் ஒரு ஹீரோக்கு முக்கியமாக தேவைன்றது நம்ம தான் கதையை சூஸ் பண்ணணும், இன்னொருத்தர் நம்பி விடக்கூடாது. அதே மாதிரி நம்ம கதையை சூஸ் பண்ண நாலேஜ் கரெக்டாக இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளால வந்து சர்வே பண்ணி கொண்டு போயிட்டே இருக்க முடியும். நமக்கு வந்து ஆட தெரில பாட தெரில அப்படின்றதுலாம் ஃபேண்டமை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் யாருக்குமே பெருசாக டான்ஸ் ஆடவே வராது. சூப்பர் ஸ்டாருக்குமே டான்ஸ் ஆட சரியாக வராது. எம்ஜிஆருக்குமே சரியா டான்ஸ் ஆட வராது. எம்ஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா பரநாட்டியம் ஆரன்ற பேரில் பத்மினிக்கு போட்டியா வரன்ற பேரில் ஒரு குத்தாடி டான்ஸ் ஒன்று போட்டிருப்பா அப்படி ஒரு படத்தில். இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? ஓகே, அது ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே டான்ஸ்லாம் பயிற்சி கொடுக்க மாட்டாங்க. நெப்போ கிட்ஸ் டான்ஸ்லாம் ஆட வரும். அவங்க ஆக்டிங் கற்றுருப்பாங்க. ஆக்டிங் வேற டான்ஸிங் வேறல்ல, அது இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் கம்பேரி பார்க்கும்பொழுது ஒரு கதையை கரெக்டாக சூஸ் பண்ணிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஹீரோவாக மாறிடலாம். அதே மாதிரி ஒரு ரசிகர் மன்றம் அப்படின்றத கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதான் உங்களால் வந்து இந்த இதுவில் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா முதல்ல யாருமே வந்து எடுத்த உடனே தலைவன்டா இதுடா அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. பால் குடம் ஊத்துறண்டா பேனாடிகள்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. முதல்ல நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து போட்டு ஆரம்பிக்கணும். ஆளுங்க செட்டப் பண்ணி அதை பார்த்துட்டு தான் இது நேச்சுரலாவே பண்றாங்க, இயற்கையாவே பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் தானா தாங்க பாக்கெட்ல இருந்து கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுனது, பேப்பர் போட்டது, கூலி வேலை செஞ்சு போட காசு, கால் சென்டர்ல உட்காந்து பேசின காசு, கஷ்டப்பட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கண்ணு தீ சம்பாரிச்ச காசெல்லாம் போட்டு வேன் ஓட்டுவாங்க. ப்ரோ அப்பெல்லாம் இல்ல போனீங்கன்னா இன்னைக்குமே இருக்கு. இப்போ வர ஆக்ட்ரஸும் அதான் பண்றாங்க. குறிப்பா சொன்னா பிரதீப் ரங்கநாதன். ஏன் மறுபடியும் அவர் பேசுறேன், அவர் மேல ஒன்மோ காப்பு வச்சாலாம் எதுவுமே கிடையாது. அதனால எனக்கு 10 பைசா கிடையாது. நான் யூடியூபர், அதெல்லாம் யூடியூபரா பராமரத்துக்கு இல்ல அப்புறம் என்ன என் விஷயம் கண்ணில் போடுது, அது உறுத்துது, நான் பேசுறேன். ஓகேவா? உதாரணம் சொன்னா வெற்றி தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த பயங்கர செலிப்ரேஷன் போஸ்டர் அடிச்சு யாரா இவர் அடிக்காருன்னா பரவாயில்ல, அவங்க என்ன மாதிரி சோ கால்ட் பண்றாங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் நற்பணி மன்றம், ரசிகர்கள் நற்பணி மன்றம். யோசிச்சு பாருங்க, நடிச்சது 2 படம், டிராகன் தான் 2வது படம். அதுக்குள்ள எப்படி ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். நான் இப்பயும் சொல்கிறேன், நான் வந்து அது சம்மந்தப்பட்ட ஆக்டர் மேலே பொறாமலாம் இல்லை. டிராகன் சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தை நான் பாசிட்டிவே கொடுத்துருக்கேன். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது. நெருடல் அதான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். போட்டலாம் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ எண்டாவது வீடியோ பார்க்க வேண்டியது யாருக்கு லாபம், ஒரு ஃபேண்டம் மூலியமா யாருக்கு லாபம் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க அப்படின்னா ஃபைன், ஒரு ஆக்டரை கொண்டாடுறீங்க இட்ஸ் ஃபைன். பட் அதுக்கு மீறி இது எக்ஸ்ட்ரா போகும்போது இங்கே ப்ராப்ளம் வருது. ஒரு பெரிய ஹீரோ பாடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அது முதல்ல லாபம் யாருக்குன்னா அந்த ஹீரோவுக்கு தான். அதிக சம்பளம் வாங்குறது ஹீரோ தான். அதை தாண்டி லாபம் யாருக்குன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. நல்லா இருந்து ஓடிச்சுன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி சம்பாதிப்பாங்க. அடுத்த லாபம் பார்த்தா கூட ஆக்டருக்கு, நான் அந்த ஹீரோவோட ஜோய் அடிச்சேன், நான் அந்த ஹீரோ பார்த்து அடிச்சேன் அப்படின்ட்டு வேற படங்களை புக் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தில் பணம்
போடுறவங்க, விளம்பரம் பண்றவங்க. உதாரணம் சொன்னா புஷ்பா 2ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபிளிமெண்ட் இருந்திருக்கும். நம்ம ராசிமாக்காவை படத்துல வந்து ஒரு பாட்டு டான்ஸ் ஆடி போட்டு அந்த மியூசிக் வச்சுக்கிட்டு டீ தூள் அந்த தூள் இதுன்ட்டு அக்கா வந்து பலவங்களும் பண்ணிருப்பாங்க. ஸோ அது ஒரு லாபம். படம் பார்க்குறவனுக்கு என்ன லாபம் அப்படின்னா பட்ட லாபம் தான் லாபம். உண்மைதான். இந்த மூவியை தவிர்த்து ஒரு ரசிகனுக்கோ ஒரு சாதாரண ஆளுக்கோ எந்த ஒரு லாபமே கிடையாது. அந்த படம் நல்லா இருந்ததுன்னா 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டை தவிர்த்து எண்டு யூசருக்கு எந்த வித லாபமே கிடையாது. அது மூலியமா யாரும் பழக போறதே கிடையாது. ஒண்ணுமே இல்லை. நீ வேலைக்கு போகல, இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு புரியாது. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரியும். நீங்க படிக்கிறது, டிகிரி வாங்குறது எல்லாமே எதுக்குன்னா பணம் சம்பாதிக்கதான், காசு சம்பாதிக்கதான், வேலைக்கு போகதான். நீங்க ஃபேண்டம் யூஸ் பண்றதுனால பணம் வருதான்னா பணம் வரும். யாருக்குன்னா ஆக்சுவல் ரசிகர் பண்றதுல அபிஷியலா இருக்கு தெரியுமா, அதுல பெருசா இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு சம்பளம் ஏதாவது கிடைக்கும், இல்ல ஏதாவது கிடைக்கும். சம்பந்தப்பட்ட ஆக்டர் கட்சித்தானா இவர் தான் அடுத்தது வந்து நிர்வாகிகளாக மாறுவார். ஏண்டா யூஸரா நீங்க உட்காந்து இப்ப சண்டை போறீங்க தெரியுமா, இந்த இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து சண்டை போடுறது, ட்விட்டர்ல சண்டை போடுறது, சண்டை போறதுனால முதல்ல மண்ணா போறது மென்டல் தான். இந்த ஃபேன்மேஸ் சண்டம் போறதுனால ஒரு எண்ட் யூசருக்கு என்ன லாபம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மண்ணு லாபம் கிடையாது. சில பேர் இன்னும் கோமாளியா இருப்பாங்க. இப்போ ஒரு ஹீரோவோட படம் வந்து தீபாவளி பொங்கல் ரிலீஸ் ஆகும், லீவ் டைம்ல ஊர்ல வேலை செய்வோம், ஓகேவா, மெட்ராஸ்ல வேலை செய்வோம், ஊருக்கு போவோம். அன்னைக்கு ஒரு நாள் தான் சொந்த முதலாம் பார்க்க முடியும், அம்மா அப்பாலாம் பார்க்க முடியும். அந்த பரிசு அதெல்லாம் பார்க்காது. ஹீரோவோட ரிலீஸ் ஆயிடுச்சுட்டு 3 ஷோ டிக்கெட் எடுத்து 3 ஷோ உட்காந்து பார்க்கும். நிஜமா இது என்ன பண்றாங்க, நிஜமா தெரியாதெல்லாம் உனக்கு, நிஜமா நடக்கும். 3 ஷோ உட்காந்து பார்ப்பாங்க. இந்த 3 ஷோ உட்காந்து பார்த்தாருல, இதனால அவங்க லாபம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த பணத்தை வீட்டுல கொடுத்துதான் அம்மா ஒரு படம் வாங்கி யூஸ் பண்ணிருப்பாங்க, வீட்டு செலவு வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல பெத்த அப்பனுக்காக ஒரு வெடி செலவு வாங்கி கொடுத்துருக்கலாம். கமெண்ட்ல எல்லாரும் உன்னை பூமர்னு சொல்ல போறாங்க. சொல்லிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை, பூமர் சொல்லிக்கிறேன், பிரச்சனையே இல்ல. நான் பூமரா இருந்தா இதுவா இருந்துக்க போறேன். நான் சொல்றேன் கேளு, டோன்ட் பி a fan, டோன்ட் பி a fan, அவ்வளவுதான். பொறுமை சாமி, பொறுமை சாமி. அது ப்ராடக்ட் மட்டும் இல்ல, ரியாலிட்டியும் அதுதான். பூமரும் சொல்லிக்கோ, சின்ன பையனா பூமரும் சொல்ற, நாளைக்கு நீ சம்பாதிக்க வருவல, அப்ப யோசிச்சு பார்த்தா எதுக்காட்டுன்னு அப்பதான் உனக்கு தெரியும். இந்த வயசுல உனக்கு புரியாது. எனக்கு பிரச்சனையே கிடையாது. கமெண்ட் சொன்னா படிக்கிறதே இல்ல, அப்புறம் நீதான படிக்கிற கூட தான் கஷ்டம். கல்லஞ்சக்காரன் நீங்க ஒரு 3 ஷோ பார்க்கற அப்படின்னா அதுக்கான காஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த காஸ்ட் டைரக்டா ஒரு ஆக்டருக்கு போகுமானா இல்ல. ஒருவேளை 3 ஷோ பார்த்துதாரு அப்படின்றனால அந்த ஆக்டருக்கு தெரிய போறதானா இல்ல. அப்படி தெரிஞ்சாலும் அந்த ஆக்டர் வந்து சாமி 3 படத்தை பார்த்துருக்க சாமி, நீ ரொம்ப நல்ல விருப்பா, நீ நல்லவையா, நீ நல்லவே அப்படின்ட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனை சொல்லுப்பா, நான் செய்யறப்பா அப்படின்னா பண்ண போறதே இல்ல. இதே மாதிரி துணிவு விசஸ் வாரிசு படம் வரும்போது சம்பந்தப்பட்ட 2 ஆக்டரோட ஃபேன்ஸ் அடிச்சுக்கிட்டு போலீஸ் கேஸ் எல்லாம் போவானுங்க. ஜில்லா வீரமா ஆச்சு, துணிவு விசஸ் வாரிசு அப்பயே ஆச்சு. அப்போ வந்து இந்த சண்டை போட்டு போலீஸ் கேஸ்ல உட்கார்ந்தவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்டர் வந்து தம்பி என் அப்பா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ண போறாரா, இல்ல தம்பி சூப்பர்ப்பா, நீ பயங்கரமா விளையாட்டப்பா பயங்கரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் எடுக்க போறாங்கன்னா இல்ல, பெத்த அப்பா அம்மா தான் எடுக்க போறாங்க. சோ பணம் சம்பாதிதான் மேட்ரு. ஆக்சுவல் ஆக்டரும் அந்த ஆக்டர் வச்சு பாடுற ப்ரொடியூசரும் பணம் சம்பாதிச்சு தான் இருக்காங்க. இங்க பணம் சம்பாதிக்காம ஜோக்கரா இருக்கிறது யாருன்னு பார்த்தா எண்ட் யூசர்ஸ் மட்டும்தான். இந்த ஜோக்கர்னு வந்து ஒரு தப்பான ஆஷ் வேர்டா இருந்திருக்கலாம், தப்பா இருந்தா ஏதாவது மனசு கஷ்டம் மன்னிச்சுங்க. பட் ரியாலிட்டின்னு பார்த்தா அதுதான். நீங்க ஃபேன் ஆகிறதுனால யாருக்குமே யூஸ் கிடையாது, உங்களுக்கே யூஸ் கிடையாது, ஆக்டருக்கு மட்டும்தான் யூஸ். சோ எவனோ ஒருத்தன் 100 கோடி வாங்குறதுக்கும் அவன் வந்து அவன் ஃபேமிலியோட ஜாலியா ஊர் சுற்றுலா பயணம் போறதுக்கும் நீங்க வந்து உங்க நேரத்தையும் மென்டல் ஹெல்த்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. திருந்துங்கடா, திருந்துங்க பேராண்டி, திருந்துங்க பேராண்டி. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? ஸோ வந்து இது நியூஸ் என்ன பண்ணா அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும். இந்த ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஃபேன் பேஸையும் யூஸ் பண்ணி ஃபேன் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி அடுத்து எங்கே கொண்டு போவாங்கன்னா பாலிட்டிக்ஸ் பண்ண தான் கொண்டு போவாங்க. கடந்த காலங்கள் நிறைய ஆக்டர்ஸை பார்த்துக்கலாம். எம்ஜிஆரும் அதான் பண்ணாரு, அப்புறம் ரஜினி அதை பண்ண பார்த்தாரு, அது பண்ண முடியல, நடக்கலன்றனால ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அங்கிள் ஆனதுக்கு அப்புறமே சின்ன குழந்தைமே அழுத பார்த்துருப்பீங்க. குழந்தைங்களா எங்களை கலாய்க்குதுங்க அப்படின்ட்டு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாடா இவ்வளோ வயசாயிருக்கு குழந்தைமே அழுகிறீங்களே, நாயா இது அல்லையா இது அப்படின்லாம் தோணுச்சு. ஸோ ஒரு ஃபேண்டம் அப்படின்றது ஒரு ஹீரோ இந்த ஃபீல்டில் பல வருஷம் நினைச்சு நிற்கணும், வயசானதுக்கு அப்புறம் நடிக்கணும் அப்படின்னா ஒரே வழி ஆக்ஷன் ஆகிறது மட்டும்தான். இந்த ஃபேண்டமாக கரெக்டாக யூஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதான் பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சோல்ஜர்ஸ், நிறைய பேர் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து ஃபேண்டம் பற்றி நிறைய சொல்லியிருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுவே கம்மி, அது பேசணும் 1 ஹவருக்கு மேலே போகும். ஓகே, நம்ம டைம் இல்லை, 1 ஹவர் படம் பாப்பியான்னு தெரியல, எடிட் வர பாகும். இந்த 1 ஹவர் குத்தஞ்சிக்கா அதெல்லாம் எடிட் பண்ண முடியும் அப்படி. ஸோ அதனால தான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன். அப்போ இதே மாதிரி எந்த டைப் வீடியோ போனீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றது கருத்துகள் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காதவங்களுக்கு என்ன அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுங்க. பிடிக்கல அப்படின்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இதே வீடியோ திரும்பி பாருங்க. மேபி வந்து லைஃப் ஃபர்ஸ்ட் கூட இருக்கலாம். பிடிச்சவங்க, தெரிஞ்சவங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி ஷேர் பண்ணீங்க. உண்மையை பிடிக்காத மாதிரி தெரியுமா, இதனால ஒத்தனை பைசா சம்பாதிச்சிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட முடிஞ்ச கொண்டு ஷேர் வாங்கிக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு சோதனை சந்திக்கிறேன். பாய்.
தினக்கினது